சொல்றாரு. கடவுளே, நல்ல வேலையில் நான் சேரணும், நல்லா நான் படிக்கணும், நல்ல மனைவியை கல்யாணம் பண்ணணும், நல்ல பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி அந்த பொண்டாட்டியை சொல்லி பேச்சலாம் கேட்கணும், அப்படியாப்பட்ட வர வேணும். அது கடவுள் சொன்னார். இப்படிப்பட்ட சிறப்பு இருந்தா நான் மனுஷனா வந்து பிறந்திருக்க மாட்டேனாடா. ஏண்டா ஏதோ வந்து அது தெரியாம தாடா நான் வந்து உட்காந்துருக்கேன். அப்படி பிரச்சனை இல்லாம மனுஷன் சொல்ல முடியாது. நான் இந்தா தாலியை கேட்டு ஒரு தடவை கட்டினாக்க படாய் போட்டு இன்னொரு தடவை கட்டுது. உனக்கு ஜோசியை பார்த்தேன், தாரம் 2 அவனால அவ்வளவு சீக்கிரம் நம்ப முடியாது. அதனால நான் 2ஆவது தாரத்தை எனக்கு கட்டிடு. முருகா என்னெல்லாம் பண்றான்னு பாருங்க. என்னடி எங்க அம்மா வீட்டு விட்டு பேசிட்டு இருக்கியாமா? வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறியாமா? உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? எங்க அம்மா அப்படித்தாம்மா, எதையாவது பேசிட்டே இருப்பாங்க. வயசாகுது இல்ல, நீ நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, வீட்டுல எந்த வேலையும் செய்யாத, எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். அடிக்காம அழுவுற பொம்பளையும் இடிக்காம பெய்யற மழையையும் நம்ப முடியாது. இது யாரு சொல்லி கொடுத்த இந்த பொன்மொழின்னு எனக்கு புரியல. அடிக்கவே இல்ல, சும்மா இறஞ்சு பேசின உடனேவே ஓன ஒப்பாரி வச்சு அழற பொம்பளையும் நம்ப கூடாது. இடி இடிக்காம திடீர்னு மழை பெய்யும் பார்த்திருக்கீங்களா? அது எத்தனை நேரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்ல அது நல்ல மழையா கெட்ட மழையான்னு தெரியாது. ஏன்னா கெட்ட மழைன்னா வெள்ளம் வர அளவுக்கு பெய்யலாம், இல்லை பிசு பிசுன்னு போகலாம், ஒன்னும் சொல்ல முடியாது. இந்த அடிக்காம அழுவுறால அந்த மாமாலக்காரிய நம்பாத அப்படிங்கிறதுக்காக இது யாரோ ஆண் தான் எழுதி இருக்கணும். ஏன் அடிக்காம அழுகிற ஆணுன்னு சொல்லக்கூடாது? அப்படியே இல்ல, அடிக்காம அழுகிற பொம்பளையையும் இடிக்காமல் பெய்கிற மழையையும் நம்பக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பழமொழி. ஒரு குடும்பம் உடையிறதுக்கு காரணமே அந்த வீட்டு மருமகளோட பேச்சு, கர்வம், கோபம், பிடிவாதம், இறுதியில் அவளோட தாய் வீடு. இது 5 தான் அந்த குடும்பத்தை சுக்கு நூறா உடைக்கும்.